ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியில் கொடுத்துருக்க அனெக்சர் 1 அண்ட் 2 எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு பிஜிடிஆர்பிக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு இந்த ரெண்டு சர்டிஃபிகேட்டும் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டிஆர்பி வெப்சைட்டில் ரிசல்ட் வந்து அந்த பேஜுக்கு வந்து போயிடுங்க. ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் நியூஸ் இது எல்லாமே இருக்கும். கிளிக்கர் வியூ ஃபார் கேண்டிடேட் கால்டு ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நம்ம சப்ஜெக்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே புதுசாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கால் லெட்டர்ஸ் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம டவுன்லோடு பேஜ் போயிட்டு நம்ம லாகின் ஐடி பாஸ்வேர்டு இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய டேஷ்போர்டுக்கு போயிடும். அதில் நம்ம கால் லெட்டர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி அனெக்சர் 1 அண்ட் 2 ஸோ இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பயோடேட்டா ஃபார்ம் வந்துடும். சரிங்களா, இதுதான் பயோடேட்டா ஃபார்மு. இது எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு அது ஒரு பிரிண்ட்டு போட்டுங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே 2 காப்பீஸ் வந்து கேட்குறாங்க. அதனால் நீங்கள் ஒரு 3 காப்பி போட்டு ஒன்று வந்து ரஃபாக எழுதி பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதை காப்பி பேஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அனெக்சர் 1 பயோடேட்டா ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா கால் லெட்டர்ஸ் இருக்கணும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கால் லெட்டர்ஸ் வந்து எடுத்து வச்சுங்க. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2 காப்பீஸ் மஸ்ட் பி சப்மிட்டட் அட் த டைம் ஆஃப் சிவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 காப்பி நம்ம கண்டிப்பாக தேவை. சரிங்களா, அதனால் ஒரு 4 கூட பிரிண்ட்டு போட்டுருங்க, ஜெராக்ஸ் போட்டு வச்சுங்க. அதில் நல்லா எழுதி பார்த்து இது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. சரிங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடம் வந்து கேட்டிருக்காங்க. சான்றிதழ் சரிபார்த்தலுக்கான அழைப்பு கடிதத்தில் உள்ளபடி நம்ம என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்ட் போடுங்க. தமிழா, இங்கிலீஷா, மேக்ஸா. ஸோ அது வந்து பாருங்கள். ஒரு சில மேஜர்ஸ் இப்போ பாட்னி, சுவாலஜி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா காலேஜஸில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. பயோடெக்னாலஜி, பயாலஜி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ சரிங்களா, அந்த சப்ஜெக்டை போடுங்க. பாட்னி, சுவாலஜி இந்த மாதிரி கரெக்டாக போடுங்க. அதுக்கடுத்து நமக்கு நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. சான்றிதழ் சரிபார்த்தலுக்கான எண் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் வந்து கரெக்டாக போட்டுங்க. சிவி நம்பர் இருக்கும், அதை போடுங்க. ஸோ டேட்டு, ஸோ உங்களுக்கான டேட்டு ஒரு சில பேருக்கு 5ஆம் தேதி வந்து நடக்குது, ஒரு சில பேருக்கு வந்து 6ஆம் தேதி வந்து நடக்குது. ஸோ அது என்ன டேட்டோ அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணுறங்க, போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோல் நம்பர். ஸோ ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரோல் நம்பரை கரெக்டாக போட்டுருங்க. அதேமாதிரி அப்ளிகேஷன் நம்பர். சரிங்களா, நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே அந்த சிவிலுமே இருக்கும். ஸோ நீங்கள் அதை வந்து கரெக்டாக பண்ணுறங்க. அதுக்கடுத்து நேம். சரிங்களா, இது ஃபுல்லாக நீங்கள் தமிழ்லேயும் ஃபில் பண்ணலாம் அல்லது இங்கிலீஷ்லேயும். மோஸ்ட்லி இங்கிலீஷ்லேயே நீங்கள் ஃபில் பண்ணிங்க, அதே உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ இதில் நேமு நம்மளுடைய சர்டிஃபிகேட்டில் நம்ம மோஸ்ட்லி 10th இதை வச்சு தான் கொடுத்துருப்போம். கால் லெட்டர்ஸில் நமக்கு என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து கரெக்டாக என்ன பண்ணுறீங்க, ஃபில் பண்ணுறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் இப்போ என்ன அட்ரஸில் இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் கூட கொடுத்துக்கலாம். அல்லது நீங்கள் ஆதாரில் வேறு எதனாச்சும் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த அட்ரஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்ம ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்போம். ஸோ எந்த அட்ரஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த இது கொடுங்க. சரிங்களா, அது கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ்க்காக தான். அதுக்கடுத்து இதில் வந்து மேலா, ஃபீமேலா, தேர்ட் ஜெண்டரா அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள், கரெக்டாக ஃபில் பண்ணுறேங்க. அதே மாதிரி தந்தை, கணவர், காப்பாளரின் பெயர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார் பேர் எழுதுறீங்களோ அதை வந்து டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. தந்தை பெயர்னா தந்தைன்னு டிக் பண்ணுறேங்க. கணவர் பெயர்னா கணவரில் என்ன பண்ணுறேங்க, டிக் பண்ணுறேங்க. அதேமாதிரி காப்பாளரின் பெயர்னா காப்பாளரில் டிக் பண்ணுறேங்க. ஸோ டிக் பண்ணிவிட்டு எழுதுங்க. அதுக்கடுத்து பர்த் டேட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பர்த் டேட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி அல்ல மதிப்பெண் பெட்டியில் இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம வந்து 10th மார்க் ஷீட்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை தான் நம்ம வந்து கொடுக்கணும். மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே அதுதான் இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனம். சரிங்களா, என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறது, எஸ்சியா, எஸ்டியா, எஸ்சிஏவா, எம்பிசியா, டிஎன்சியா, பிசிஎம்மா, பிசி மற்றவை அதர்ஸ் தன் பிசிஎம்மா அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு அதை இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க, எழுதுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இனச்சான்றிதழின் விண்ணப்பதாரரின் பெறவுடைய தந்தை அல்லது தாய் கணவரின் பெயரில் பெற்றிருப்பேன் பெயரினை குறிப்பிடுவோம். மோஸ்ட்லி நமக்கு வந்து அந்த ஃபார்ம்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன ஃபார்ம் இணைக்கணும் அப்படிங்கிறதுல தந்தையோட நேமில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதில் வச்சுருக்கீங்களோ அது கொடுங்க. மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே தந்தையில் இருக்கும், அதனால் தந்தையோட நேம் வந்து எழுதுருங்க. அதர் தன் தாயில் கணவர் வச்சு கொடுத்துருந்தீங்கன்னா அந்த நேம் வந்து எழுதுருங்க. மோஸ்ட்லி தந்தைக்கு தான் கேட்டிருக்காங்க, அதை வந்து நீங்கள் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனச்சான்றிதழ் அளித்துள்ள வருவாய்த்துறை அலுவலின் பதவி மற்றும் அலுவலக முகவரி. ஸோ வட்டாட்சியரா அல்லது வந்து
தாசில்தார் அந்த மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு யாரோ அவங்க இது போட்டுருங்க. என்ன அட்ரஸ் சரிங்களா, அந்த தாலுக்கு டிஸ்ட்ரிக்ட் நேம் அதை வந்து சிம்பிளாக என்ன பண்ணுறங்க போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனச்சான்றிதழ் வரிசை எண் மற்றும் வழங்கப்பட்ட தேதி. ஸோ நம்ம வந்து ஒரு சில பேர் அட்டையில் வச்சுருப்பாங்க இதான். இப்போ ரீசெண்டாக வாங்கினவங்களுக்குலாம் பிரிண்டடு A4 ஷீட்டில் பிரிண்டடாக வச்சுருப்பாங்க, க்ரீன் ஷீட்டில் இந்த மாதிரி. ஸோ க்ரீன் ஷீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்பர்ஸ் சர்டிஃபிகேட் நம்பர்னு இருக்கும் சரிங்களா, அந்த நம்பர் போட்டுருங்க. அதே மாதிரி இஷ்யூடு டேட்டுன்னு இருக்கும், அதையும் போட்டுருங்க. அதே அந்த அட்டையில் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டேட் 2 இடத்துல இருக்கும். ஒன்று சைன் பண்ணுற இடத்துல ஒரு டேட் இருக்கும், மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட் இந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்கும். கீழே சைன் பண்ணுற இடத்துல ஒரு டேட் போட்டிருப்பாங்க, கார்னரில் ஒரு டேட் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது எந்த டேட் அந்த நம்பர் கொடுத்தீங்களோ அது கொடுத்துருங்க, அதுதான் பெட்ரு சரிங்களா. ஏன்னா அதை வச்சு தான் நமக்கு வந்து வெரிஃபை பண்ணும்போதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த டேட்டு எந்த நம்பர்ஸ் கொடுத்தீங்களோ அதே மறுபடியும் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. 12/8/2025 அந்த கட் ஆஃப் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா SSLC கொடுக்கணும், எந்த இயர் படிச்சிங்க அப்படிங்கிறது சரிங்களா. 2005லேருந்து 2006, 2006லேருந்து 2007 அப்படிங்கிறது என்ன பண்ணுறீங்க இந்த இடத்துல ஃபில் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 2004 to 2005னா இங்கே இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் ஸ்டடி ரெகுலராக, ப்ரைவேட்டா, பார்ட் டைமா, டிஸ்டன்ஸா. ஸோ அது வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேங்க சரிங்களா. இது வந்து நீங்கள் பண்ணிவிடுங்க. மோஸ்ட்லி 10th இது எல்லாமே ரெகுலரில் தான் படிச்சிருப்போம், அதனால் இது வந்து ரெகுலர் இந்த மாதிரி போடுங்க. அதே மாதிரி தேர்ச்சி பெற்ற மாதம், ஆண்டு. ஸோ நமக்கு வந்து இயர் ஆஃப் பாசிங் வந்து மார்க் ஷீட்லேயே இருக்கும். மார்ச் 2005 அல்லது 2006 இந்த மாதிரி நீங்கள் போட்டுருங்க. அதுக்கடுத்து தேர்வு வாரியம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லி போடுவோம். ஒரு சில பேர் CBSE இந்த மாதிரி படிச்சிருக்கலாம். ஸோ நீங்கள் எதில் படிச்சிங்களோ அந்த போர்டு வந்து எழுதுறீங்க. அது மாதிரி முக்கிய பாடம் இங்கே எதுவுமே கொடுக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயிற்சி மொழி நீங்கள் தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத என்ன கொடுத்துருங்க, கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ச்சி சதவீதம் நீங்கள் 10th எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தீங்க அப்படிங்கிறது, 60%, 70% அப்படிங்கிறத போட்டுருங்க. அதே மாதிரி தான் 12த்துக்கும் சரிங்களா. 12த்தும் அதே மாதிரி அகடமிக் இயரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக எந்த இதில் தேர்ச்சி பெற்றீங்க அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள், அதை வந்து கரெக்டாக போட்டுருங்க சரிங்களா. இப்போ 2005 to 2007 அப்படின்னா அது கரெக்டாக பாருங்கள், ஏன்னா 11th and 12th ரெண்டும் சேர்ந்து தான் வரும், அது வந்து போட்டுருங்க. அது மாதிரி பயிற்சி மொழி, அதுக்கடுத்து தேர்ச்சி சதவீதம் அது போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி. ஸோ யூஜியில் BA, BLIT, BSc, BCom, BBEd. ஸோ இந்த அகடமிக் இயர் போடுங்க சரிங்களா. 2007 to 2010 அப்படின்னா நீங்கள் எந்த அகடமிக் இயரில் படிச்சிங்களோ அதை போட்டுருங்க. அதே மாதிரி இது வந்து ரெகுலராக, ப்ரைவேட்டாக, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சிங்களா அப்படிங்கிறத ஃபில் பண்ணுறேங்க. அதே மாதிரி இயர் ரெண்டில் சரிங்களா. இப்போ நம்ம 2010 முடிச்சிருந்தோம் அப்படின்னா இயர் ஆஃப் பாசிங் வந்து 2010 வரும். அது மந்த்து கரெக்டாக போட்டுருங்க, மேவா அல்லது ஜூனா அப்படிங்கிறத போட்டுருங்க. அதேமாதிரி நம்ம யூனிவர்சிட்டி நேம் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும் சரிங்களா. பாரதாசன் யூனிவர்சிட்டியா, பாரதியார் யூனிவர்சிட்டி, அந்த மாதிரி யூனிவர்சிட்டி. நம்ம சப்ஜெக்ட் முக்கிய பாடம், நம்ம பாட்னி படிச்சிருந்தா பாட்னி, சுவாலஜி, தமிழ், இங்கிலீஷு. ஸோ உங்களுக்கு எந்த பாடமோ அதை வந்து போட்டுருங்க. உதாரணத்துக்கு நான் பாட்னினா பாட்னி அப்படின்னு சொல்லி போட்டுறேன். பயிற்சி மொழி ஒரு சில பேர் யூஜி வந்து ரொம்ப முக்கியம், இதில் தான் அப்ளை பண்ணும்போதுமே நிறைய பேருக்கு டவுட். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் மீடியம், ஆனால் நான் பரீட்சை எழுதுனது என்ன அப்படின்னா தமிழ் மீடியத்தில் தான் எழுதினேன் சரிங்களா. நிறைய பேர் அந்த மாதிரி எழுதிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம்னு இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்னு போடுங்க. அங்கே அல்லது தமிழ் மீடியம்னா நமக்கு தமிழ் மீடியம் ஃபண்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க யூஜி இருக்கிறப்ப. ஸோ தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் போடுங்க. ஏன்னா அப்ளிகேஷன் பண்ணும்போது நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது இதுதான், நான் தமிழில் தான் பரீட்சை எழுதுனேன் அப்போ தமிழ் மீடியமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதனால் அதை கரெக்டாக போட்டுருங்க. அதேமாதிரி தேர்ச்சி சதவீதம் நம்மளுடைய கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் எல்லா மார்க்ஸையும் கூட்டி நமக்கு எத்தனை பேப்பரோ 20 பேப்பர்னா 20ஆல் டிவைட் பண்ணி அந்த பர்சன்டேஜ் வந்து என்ன பண்ணுங்கள் போடுங்க, 60, 70. அல்லது நம்ம வந்து அப்ளை பண்ணும்போதே பர்சன்டேஜ் போட்டுப்போம், அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முதுகலை பட்டம், மாஸ்டர் டிகிரியும் அதே மாதிரி தான், MSc, MCom எது அப்படின்னு சொல்லி போட்டு 2011. ஒரு சில பேர் யூஜி முடிச்சுட்டு பிஜி பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து பிஎட் பண்ணிவிட்டு பிஜி பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து இயர் மாறும். அதனால் நீங்கள் எந்த இயரில் படிச்சிங்களோ அதை வந்து போடுங்க. ஒரு சில பேர் வந்து 1 இயர்லேயே ஆரம்பித்து 1 இயர்லேயே முடிகிற மாதிரிலாமே இருக்குது. ஜனவரியில் ஆரம்பித்து
டிசம்பர் அந்த மாதிரி முடிகிற மாதிரி இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து 2011 13 இப்படி வரும் ஒரு சில பேர்த்துக்கு. சரிங்களா? ஒரு சில பேர்த்துக்கு 11 12 இந்த மாதிரியே வரும். உங்களுக்கு எப்படி முடியுதோ அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம போடணும். சரிங்களா? அதை வந்து பார்த்துருங்க. இப்போ வந்து ஜூனில் ஆரம்பித்து அடுத்து ஜூனில் முடிகிற மாதிரினா இந்த மாதிரி வரும். ஒரு சில பேர்த்துக்கு ஜனவரியில் ஆரம்பித்து அந்த அகடமிக் இயர் டிசம்பரில் முடிகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் அதுக்கு வந்து ரெக்வஸ்ட் லிஸ்ட்டு இந்த மாதிரி எழுதியுமே கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எஜுகேஷனு இந்த மாதிரி படித்தவங்களா கரஸில் படித்தவங்களுக்கு எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. அதை நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து இதில் வந்து ப்ரைவேட்டாக ரெகுலராக அதேமாதிரி தேர்ச்சி யூனிவர்சிட்டி நேம் வந்து என்னவோ அதை எழுதுருங்க. அதேமாதிரி சப்ஜெக்ட். சரிங்களா? உங்களுக்கான முக்கியமான சப்ஜெக்ட் என்னவோ அதை எழுதுருங்க. மோஸ்ட்லி பிஜி எல்லாமே இங்கிலீஷ் மீடியம். சப்போஸ் நீங்கள் வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் தமிழ் மீடியம் தான் போடணும். பிஎஸ்டிஎம் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா தமிழ் மீடியம் போட்டுருங்க. அதேமாதிரி இங்கே பர்சன்டேஜ், ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த பர்சன்டேஜ் போட்டுருங்க. அதேமாதிரி பிஎடுக்கும். சரிங்களா? பிஎடுக்கும் அந்த இயர் ஆஃப் பாஸிங்கு. இங்கே தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டின்னு ஒரு சில பேர் முடிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டியோ அதை வந்து கரெக்டாக என்ன பண்ணுறங்க போட்டுருங்க. அதே மாதிரி இங்கே தாய்மொழி உங்களுக்கு என்னவோ அது போட்டுருங்க. சரிங்களா? தமிழ்னா தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. பள்ளியில் பார்ட் 1, ஸோ பார்ட் 1ல் நீங்கள் தமிழ் படிச்சிங்கன்னா தமிழ் போடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் போட்டுருங்க. அதுக்கடுத்து தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோரியிருக்கலாம். ஸோ நான் வந்து பிஎஸ்டிஎம் அந்த இது வச்சுருக்கேன், 1வதுலேருந்து நான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டிகிரி எல்லாத்துக்குமே வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதை வச்சு தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. சப்போஸ் எஸ்ன்னா ஆம்னு கொடுத்துட்டு அதில் 1வதுலேருந்து எல்லாமே கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். ஆம்னா ஆம்னு டிக் பண்ணிவிட்டு இங்கே ஆம்னு எழுதுருங்க, இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆமெனில் அதிகாரம் பெற்ற அலுவலரின் சான்றிதழ் பெறப்பட்டதுன்னா ஆம்னு போடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிக்கான முன்னுரிமை கோருகிறீர்களா அப்படின்னா ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதுருங்க. ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று எழுதுங்க. அப்படியே ஆம்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும், வச்சுருக்கணும். அதில் அவங்களோட பதவி முகவரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கணும். யார் கொடுத்தாங்க, எந்த டாக்டர்ஸ் வந்து கொடுத்தாங்க, எங்கே வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளி வகை. ஸோ நமக்கு வந்து கேட்டகரி கொடுத்துருக்காங்க 1 2 3 4 இந்த மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே இருக்கும். சரிங்களா? கேட்டகரி 1 2 3 4 இந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிசபிலிட்டினா அது எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஏற்கனவே பணிபுரிஞ்சவங்க, தாங்கள் அரசு துறையில் வேறு எங்கும் பணிபுரியவரா, ஆம்னா ஆம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுங்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுருங்க. ஸோ நீங்கள் ஆம்னு போட்டிருந்தீங்கன்னா என்ஓசி வாங்கியிருப்பீங்க. ஸோ என்ஓசி வாங்குறப்ப யார்கிட்ட வாங்கினீங்க, இப்போ ஸ்கூல் எஜுகேஷன்னா சிஓ இந்த மாதிரி வாங்கியிருப்பீங்க, இல்லை அது உங்களுக்கு மேலே ஏதாவது ஆஃபீஸில் இருக்கிறோம்னா அந்த என்ஓசி யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து போடணும். இல்லைன்னு போட்டுட்டா ஒரு பிரச்சனை இல்லை. சப்போஸ் நீங்கள் என்ஓசி வச்சுருந்தீங்கன்னா அதை போட்டுருங்க. அதுக்கடுத்து தாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் தேர்வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிகிறா, ஆம்னா ஆம்னு போடுங்க, இல்லை அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ரெண்டுத்தில் எதனாச்சும் ஒன்று. அதுக்கடுத்து ஆசிரியர் தேர்வாரியத்தின் மீதி ஏதேனும் வழக்கு தொடுத்திடலாம். ஒரு சில பேர் வந்து கேஸ் போட்டிருப்பீங்க. கேஸ் போட்டிருந்தா ஆம் போடுங்க, இல்லை அப்படின்னா இல்லைன்னு போட்டுருங்க. ஸோ கேஸ் போட்டிருந்தா அதோட கேஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. அதேமாதிரி தங்கள் மீது வழக்கு ஏதேனும் தொடுக்கப்பட்டுள்ளதா, நிலுவையில் உள்ளதா, நீங்கள் எதனாச்சும் கேஸில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆம்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. சப்போஸ் எதனாச்சும் இருந்துச்சுன்னா ஆம்னு போட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே என்னால் அளிக்கப்பட்ட விவரங்கள் எல்லாமே 1லேருந்து 16 வரைக்கும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அழைப்பு கடிதத்திற்கு அனைத்து சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களையும் சரிபார்ப்பு நாளன்று சமர்ப்பிக்க இயலவெனில் என்னுடைய தெரிவு நிராகரிக்கப்படும் அப்படிங்கிறத நன்கு அறிவேன். எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இங்கே முக்கிய குறிப்பு பாருங்கள். இப்படிவத்தினை பூர்த்தி செய்யும்போது எக்காரணம் கொண்டும் அடித்தல், திருத்தல், ஒயிட்னர் கொண்டு அடித்தல் போன்றவை செய்யக்கூடாது. தேவை ஏற்படும் இணையதளத்தை புதிய படிவத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு எல்லாமே டீட்டெயில் கரெக்டாக ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் ஓகேனா அதை பார்த்து காப்பி பேஸ்ட் இன்னொரு 2 ஃபார்மில் பண்ணிங்க. ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதனால் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பண்ணுங்கள். ஸோ இடம் உங்களுக்கு எங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், சென்னைனா சென்னை அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. டேட் ஒரு சில பேருக்கு 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது. உங்களுக்கு எந்த டேட்டோ அதை போட்டுருங்க. ஸோ உங்களுடைய சைன் அப்ளிகேஷன் போடும்போது என்ன சைன் பண்ணீங்களோ அதை வந்து போட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனெக்சர் 2 கொடுத்துருக்காங்க. அனெக்சர் 2வும் 2 காப்பி, 2 copies must be submitted at the time of CV கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான். உங்களுடைய சப்ஜெக்ட் என்னவோ அது வந்து சப்ஜெக்டில் கரெக்டாக மோஸ்ட்லி எல்லாமே கேப்ஸ் லாக்கில் ஃபில் பண்ணுறாங்க. சிவி நம்பரு, சிவி டேட்டு, ரோல் நம்பர். ஸோ உங்களுடைய எக்ஸாம் அதுக்கு அந்த ரோல் நம்பர் இருக்கோ அந்த ரோல் நம்பர் போட்டுருங்க. அப்ளிகேஷன் நம்பர் வந்து போட்டுருங்க.
நேம் ஆஃப் தி கேண்டிடேட் நம்மளுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி நேம் வந்து போட்டுருங்க. அதுக்கடுத்து ஸ்பெசிமென் சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட். ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது ஒரு சைன் போட்டிருப்போம், ஹால் டிக்கெட்டில் சைன் இருக்கும். ஸோ அந்த சைனை இங்கே போட்டுருங்க சரிங்களா. இங்கே 3 இடத்துல என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபோன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வெரிஃபை பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாரி, இதில் ஒரு இது ரொம்ப முக்கியமானது அனெக்சர் 1ல் சொல்ல மறந்துட்டேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே கார்னரில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் அட்டஸ்டட் பை கெசட்டட் ஆஃபீஸர். ஸோ கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட இங்கே ஒரு ஃபோட்டோ ஒட்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் வாங்குற மாதிரி இருக்கும். அதில் சீல், இந்த ஃபோட்டோவில் சீல் வர மாதிரி பார்த்துங்க, சைன் இதெல்லாமே வர மாதிரியும் பார்த்துங்க. அவங்களுக்கே தெரியும், சொன்னால் போட்டுருவாங்க. நீங்கள் ஹெச்எம்ஸ்ட்டை வாங்கலாம் அல்லது பிஜிஸ்ட்டை வாங்கலாம். குரூப் ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஏபி ஆஃபீஸ்கிட்ட யார்கிட்ட வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். ஸோ பக்கத்துலேயே நியர்பை ஸ்கூல் எல்லாமே இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்கூல்லே போய் வாங்கிக்கிறது ரொம்ப பெட்ரு. ரொம்ப எங்கேயும் என்ன பண்ண தேவை, அலைய தேவை சரிங்களா. ஏன்னா நீங்கள் படித்த ஸ்கூலில் கூட போய் வாங்கினாலே உங்களுக்கு கொஞ்சம் இதாகவும் இருக்கும். நான் அந்த மாதிரி சிவி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாகவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் அட்டஸ்டட் பை கெசட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்டு டெசிக்னேஷன் சீல் சரிங்களா. நேம் இருக்கிற மாதிரி ஒன்று. இப்போ தலைமை ஆசிரியர்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் அப்படின்னு சீல் இருக்கும், அதில் நேம் எது இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து தனியாக எழுத மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பிஜி அசிஸ்டன்ட் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க நேமே போட்டிருப்பாங்க. அவங்க நேம் என்னவோ அந்த நேமு, குவாலிஃபிகேஷனு, ஸ்கூல் அட்ரஸ் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ நேம் இல்லாத பட்சத்தில் நேம் எழுதி நம்ம வந்து என்ன பண்ணணும், சைன் பண்ணணும். அதை வந்து ஒன்ஸ் நீங்கள் சைன் வாங்குறதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொல்லிவிடுங்க. நேம் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், ஃபோட்டோகிராஃப் ஷுட் பி அட்டஸ்டட் பை கெஸ்டட் பை ஆஃபீஸர் வித் நேம் அண்டு டெசிக்னேஷன் சீல் சரிங்களா. இங்கேயும் ஃபோட்டோ ஒட்டி கையெழுத்து போடணும், ப்ளஸ் நேமுமே என்ன பண்ணணும் இருக்கணும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இங்கே சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட். ஸோ இங்கே வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா டு பி சைனடு பிஃபோர் த வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் டூரிங் சிவி ஒன்லி. சிவி அப்போ மட்டும்தான் நீ இதை பண்ணணும், மற்ற எந்த டைமில் நீங்கள் பண்ணக்கூடாது. அதனால் இந்த கேப்பை வந்து என்ன பண்ணுங்க, அப்படியே வச்சுருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் வெரிஃபிகேஷன் டீம் ஹெட் டெஸ்டினேஷன் வித் ஆஃபீஸ் அட்ரஸ், அதை அவங்க பண்ணிப்பாங்க. நம்ம சிவி போகிறப்ப அவங்க பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். அனெக்சர் 1 and 2. ஸோ டவுட்னா நல்லா கிளாரிஃபை பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் நல்லா கிளாரிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து எடுத்து வச்சுங்க. 2 காப்பி. நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சைன்லாம் வாங்கிட்டு வேணால் ஒரு காப்பி நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, ஜெராக்ஸ் அல்லது 2 காப்பி, எல்லாமே 4-5 காப்பி வச்சிங்க சரிங்களா. ஏன்னா ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு நமக்கு வந்து என்ன பண்ணணும், தேவைப்படும். இது எல்லாமே வெப்சைட்லேயே இருக்குது. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து என்ன பண்ணிங்க, டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். அல்லது வெப்சைட்லேயுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மாற்றி சொல்லியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஆல்.